Morning to all. இன்னைக்கு பார்க்க போறதுமா அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா. இந்த அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லால பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an infinitely long charged wire அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் தான் பார்க்க போறோம். இந்த क्वेश्चनலயே பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்க்க போறேன். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் உருவானது due to an அப்படிங்கும்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் உருவானது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா infinitely long charged wire, லாங்கான ஒரு charged wire. இப்போ பாருங்க என்கிட்ட இந்த மாதிரிமா ஒரு ஒயர் இருக்குதுமா. இந்த ஒயர் வந்து பார்த்தோம்னா இன்ஃபைனைட்லி ரொம்ப லென்த்தான ஒரு ஒயர். சரியா? இந்த லென்த்து கம்பேர் பண்ணும்போது பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அப்ளிகபிள். சரி, நாட் நெசசரி சொல்லுற மாதிரியே கால்குலேஷன் போடுறதுக்கு லென்த்தை கம்பேர் பண்ணும்போது இந்த பிரெத் மீன்ஸ் தட் இஸ் டயாமீட்டர் ஆஃப் த ஒயர் வந்து பார்த்தோம்னா வெரி ஸ்மால். ஓகே, இப்போ அதுதான் வரைய போகிறேன். இங்கே பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஃபைனைட்லி லாங் ஸ்ட்ரைட் சார்ஜ் ஒயர்மா. இதில் என்ன சார்ஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சார்ஜ் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற சார்ஜ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சார்ஜ் இருக்கிறதா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இது வந்து இன்ஃபைனைட்டுங்கிறதுனால இதனுடைய எண்ட் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இன்ஃபைனைட் இங்கிருந்து ஒரு சம் டிஸ்டன்ஸில் நான் பீங்கிற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். அந்த பீங்கிற பாயிண்ட் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதனுடைய சார்ஜ் ஒயர்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த பாயிண்டில் தான் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்க போகிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வெக்டருடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். இப்போ இங்கே மட்டும் இல்லை சார், இங்கே பார்த்தாலும் அதே வேல்யூ தான் இருக்கும், இங்கே பார்த்தாலும் அதே வேல்யூ தான். எங்கே பார்த்தாலுமே இங்கே என்ன வேல்யூ காட்டுதோ அதே வேல்யூ தான் லைன் ஃபுல்லாக காட்டும். ஓகேவா? அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இ வெக்டருடைய வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பாருங்க உங்களுக்கு இன்னொரு டயக்ராம் போட்டுக்கிறேன். இதே மாதிரி சேம் அந்த மாதிரி இன்ஃபினிட்டியில் ஒரு லாங் கொஞ்சம் பெருசாக போட்டு காட்டுறோமா. பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறத எடுத்துக்கலாம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா சம் டிஸ்டன்ஸில் பிங்கிற பாயிண்ட்ல ஆர் டிஸ்டன்ஸில் பிங்கிற பாயிண்ட்ல தான் நான் இ வெக்டரோடைய வேல்யூ பார்க்க போகிறேன். சரி, அந்த இ வெக்டரோட வேல்யூ நான் பார்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிருந்து சம் டிஸ்டன்ஸில் இது வந்து இன்ஃபினைட் லாங் ஸ்ட்ரைட் சார்ஜில் ஒயருங்கிறதுனால சம் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய இந்த சார்ஜை எடுத்துக்கிறேன். இங்கே பாயிண்ட் வந்து A1 பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதே டிஸ்டன்ஸுக்கு என்ன வருதோ இங்கே எடுத்துக்கிட்டு இந்த டிஸ்டன்ஸை நான் A2 எடுத்துக்கிறேன். இப்போ A1 A2மே இந்த சென்டர் பாயிண்ட் இருந்து, சரியா, சென்டர் பாயிண்ட் இருந்து சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அப்போ இங்கிருந்து ஒரு லைன் டிரா பண்றேன். ஜாயிண்ட் ஆகுமா. இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்கறதுக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல நமக்கு போயிட்டு இருக்கும். இது E1 எடுத்துக்கலாம். அது கொடுக்கல அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க, அது ஜென்ரல் எடுத்துக்கங்க. அதே மாதிரி இங்கிருந்து பாருங்க சேம் டிஸ்டன்ஸ்மா. இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த டைரக்ஷன்ல தான் அது போயிட்டு இருக்கும். அப்போ இதோடைய ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் தான் நமக்கு போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதா? இதோடைய ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷனில் தான் நமக்கு போயிட்டு இருக்கும். இது நான் ஏற்கனவே இங்கே இ வெக்டர் போட்டங்காட்டி இதை அழிச்சாரு. அப்போ இந்த இ வெக்டர் மூலியமா எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதோ அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இந்த Qங்கிற பாயிண்ட்லையும்
இது மறைச்சிடலாமா? முடிஞ்சது. ஓகே, இங்கிறது இந்த கியூங்கிற பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே டிஸ்டன்ஸ் வச்சிருக்கிறேன். ஸோ இது ஆர் டிஸ்டன்ஸ். சேம் அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இது ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இது எக்ஸ்டெண்ட் பண்ணால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன் நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இங்கிருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அப்போ இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் தான் நமக்கு கிடைச்சிருக்கும். இதோட ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் கிடைச்சிருக்கும். அப்போ என்ன சார் ஆயிருக்குதுன்னா, பாசிட்டிவ் சார்ஜிங்கனால perpendicular to the outward direction of the electric field. சரியா? outward direction தான் போயிட்டு இருக்குது அப்படிங்க. சரி, இது டோட்டலா இங்க மட்டும் பார்த்தா போதுமா சார்? இது போட்டு இதுக்கு நான் ஒரு சர்க்கிள் டிரா பண்றேமா? சர்க்கிள் டிரா பண்ணி இந்த சர்க்கிள்ல வந்து பார்த்தோம்னா இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், P Q இங்க எடுத்துக்கிறேன். இங்க ஒரு வேல்யூ பார்க்குறேன். அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டுமே சேம் இதே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கிடைக்குது. இங்க செக் பண்ணி பார்க்குறேன் எஸ்ங்கிற பாயிண்ட்ல, அங்கேயும் அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கிடைக்குது. அப்போ இங்க எல்லாமே சேம் டிஸ்டன்ஸ் இருக்கிறங்காட்டி, ஆறுங்கிற ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இருக்கிறங்காட்டி இங்க கிடைக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டுமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதையே கன்சிடர் பண்றதுக்காகத்தான் அவர் வந்து சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரியா ஒரு காசியன் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம் நம்ம. சரியா? பாருங்க, இங்க சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரியில ஒரு காசியன் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோமா? வெளியே வந்துச்சுங்க. சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரியில ஒரு காசியன் சர்ஃபேஸ் நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஓகே, புக்ஸ்ல வந்து இன்னொரு டயக்ராமா போட்டுருக்காங்க. நான் இதுலயே முடிச்சிடுறேன், ஏன்னா நீங்க போர்டு பார்த்தா நமக்கு. சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி இதுல வந்து பார்த்தோம்னா என்ன எடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி. சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரியா வந்து பார்த்தோம்னா இந்த காசியன் சர்ஃபேஸ் எடுத்து அந்த காசியன் சர்ஃபேஸ்ல மொத்தமாக இருக்கக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்க்க போறோம். டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல 3 வகையா பிளேஸ் இருக்குமா. ஒன்று வந்து பார்த்தோம்னா இந்த கர்வ்டு சர்ஃபேஸ், வளைஞ்சு இருக்கக்கூடிய இந்த வளைய பரப்புமாங்க. அடுத்தது டாப் சர்ஃபேஸ், மேல் பரப்புமாங்கம்மா. கீழே பாட்டம் சர்ஃபேஸ், பாட்டம்னா கீழ் பரப்புமாங்க. இந்த 3 பரப்புல இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ கிடைச்சு அதை வந்து நான் ப்ளஸ் பண்ணி காசியன் லா கூட சப்போர்ட் பண்ணோம்னா we find the answer மா. சரியா? இப்போ சிலிண்டர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா. இங்க வந்து பாருங்க, இது வந்து புக்ஸ்ல வந்து தேர்ட் டயக்ராமா போட்டுருப்பாங்க. நான் இதுலயே போட்டு காட்டிக்கலாம். இதுலயே போட்டிருப்பேன். அப்ப நீ கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்கறதுக்காக இது ஒரு வரைஞ்சிட்டு அடுத்தது கொண்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, நான் இப்போ என்ன பண்றேன்னா இந்த மாதிரி எனக்கு இதாம்மா பார்த்தீங்கன்னா இப்படி சிலிண்டர் மாதிரி இருக்குமா. இதை இந்த இடத்துல எடுத்துருக்கிறேன் நான். புரிஞ்சுதாங்க? இந்த இடத்த எடுத்துட்டு இந்த சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ பார்க்க போறேன். அந்த டயக்ராம் தான் வரைஞ்சு காட்டியிருக்கிறேன். சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ. சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டிப்பா உள்ளது வெளியே வந்து கரெக்டா அப்படியே வெளியே வந்து போறாங்க. உள்புறத்துல தான் வெளிப்புறத்தை நோக்கி டு அவுட்வர்ட் டைரக்ஷன் வெளியே வந்துட்டு இருக்குமா. அதனால இங்க இருந்து இப்படி பர்பெண்டிகுலரா E வெக்டார் வந்து வெளியே வந்துட்டு இருக்குது. சேம் இதோடைய ஏரியா பர்பெண்டிகுலர் ஏரியா வெக்டர் பார்க்கலாம். பர்பெண்டிகுலர் ஏரியா வெக்டர்தா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸுக்கு இதுதான் பர்பெண்டிகுலர். புரிஞ்சுதாமா? அப்போ இந்த சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலர் இருக்கும்போது அதைத்தான் நான் வரைஞ்சு காட்ட போறேன். சர்ஃபேஸுக்கு இது பர்பெண்டிகுலர், அது n கேப் அப்படிம்பாங்க. அப்போ n கேப்ங்கிறது இந்த சர்ஃபேஸ் உடைய பர்பெண்டிகுலர் வெக்டர் n கேப் E வெக்டர். இது ரெண்டு எப்படி சார் இருக்குது? சேம் டைரக்ஷன் அப்படிங்கறனால இங்க தீட்டாவோட வேல்யூ பாத்தீங்கன்னா தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி. இந்த தீட்டாவோட வேல்யூ இது சேம் டைரக்ஷன், தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி. இப்போ அடுத்து பார்க்க போறது வந்து டாப்
டாப் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது மேல் பரப்புன்னு வாங்கம்மா. இங்க பார்த்துங்க, இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த சர்ஃபேஸ். இப்போ இந்த சர்ஃபேஸ்ல இந்த perpendicular to the normal vector வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ்க்கு டாப் இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ்க்கு எப்பவுமே perpendicular normal vectorங்கறனால அது n கேப் இந்த சர்ஃபேஸ்க்கு 90 டிகிரில போட்டுருக்கு. பட் இங்க பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க வெளியே வந்திருக்கும். சோ அதனால வெளியே வந்திருக்கும். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் E வெக்டார். இப்போ இந்த ரெண்டு பாருங்க நமக்கு 90 டிகிரில இருக்குது சார். அப்ப இந்த தீட்டாவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இங்க 90 டிகிரி. அடுத்து இங்க கீழ பாருங்க பாட்டம் சர்ஃபேஸ். பாட்டம் சர்ஃபேஸ் இங்க எடுத்துக்கிறேன் நான் உதாரணத்துக்கு. இந்த பாட்டம் சர்ஃபேஸ் உடைய perpendicular normal vector இப்படி வந்திருக்கும் n கேப். இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாருங்க உள்புறத்துல இருந்து வெளியே வெளியே போயிருக்கும். இது E வெக்டார். அப்ப இங்க இதோட தீட்டாவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 90 டிகிரியே இருக்கும். ஓகேவா? சரி. அடுத்து பாருங்கம்மா, இப்போ நான் கால்குலேஷனுக்குள்ள போயிட்டேன். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இதோடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அதாவது இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சொல்றதை விட டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சொல்லலாம். நான் பார்க்கும்போது டோட்டல் electric flux. What is the total electric flux sir? நான் படிச்சிருக்கோம் பாருங்க 5e இது டோட்டல் எடுத்துக்கலாம். டோட்டல் 5e ஓட வேல்யூ வந்து பார்த்தோம்னா closed integral of e vector dot dA vector. e vector dot dA vector. இப்போ நான் வரைஞ்ச காஸியன் சர்ஃபேஸ் சொல்றியாமா, அந்த காஸியன் சர்ஃபேஸ் உடைய லெந்த் வந்து பாத்தீங்கன்னா நம்ம L கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியாமா? ரேடியஸ் வந்து 6 தெரிஞ்சு போச்சு. அப்ப லெந்த் வேணும்ல சார், லெந்த் வந்து நம்ம L னு வெச்சுக்கலாம். சரி, நம்ம பாத்துட்டோம் டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து 5e ஓட வேல்யூ க்ளோஸ்ட் இன்டெகிரல் ஆஃப் E வெக்டார் டாட் dA வெக்டார். இத பாருங்க மூணு வகையான சர்ஃபேஸ் நம்மகிட்ட இருக்குது. ஒன்னு வந்து கர்வ்டு சர்ஃபேஸ், இப்படி வளைஞ்சிருக்கு பாத்தியா, அந்த கர்வ்டு சர்ஃபேஸ், அப்புறம் டாப் சர்ஃபேஸ் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ். அப்போ இது இன்டெகிரல் ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் ஈக்குவல் டு E வெக்டார் டாட் dA வெக்டார் பிளஸ் டோட்டல் ஆகிறது தனித்தனியாக எழுதிட்டு போறேன் நான். அடுத்து பாருங்க இன்டெகிரல் ஆஃப் டாப் சர்ஃபேஸ். அப்போ இது டாப் சர்ஃபேஸ் E வெக்டார் டாட் dA வெக்டார் பிளஸ் அடுத்தது பாட்டம் சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் பாட்டம் சர்ஃபேஸ் E வெக்டார் டாட் dA வெக்டார். அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸா இருந்ததை நான் தனித்தனி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸா நான் இங்க மாத்தி இருக்கிறேன். ஒவ்வொரு ஏரியாக்க பார்க்க போறேன். இதுல பாருங்க நான் படிச்சிருக்கீங்க, மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க A வெக்டார் டாட் B வெக்டார்னா mod A mod B cos θ. ஏன்னா டாட் ப்ராடக்ட்னா நம்ம காஸ்ல தான் கொண்டு வருவோம். அப்போ இது இன்டெகிரல் E dA cos θ பிளஸ் இது வந்து பாத்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ். இங்க பாருங்க அதே மாதிரி இன்டெகிரல் இது E dA cos θ. இது வந்து டாப் சர்ஃபேஸ். அடுத்து பாருங்க இன்டெகிரல் ஆஃப் E
dA cos theta. இது வந்து பார்த்தோம்னா பாட்டம் சர்ஃபேஸ். அடுத்து என்ன சார் பண்ணலாம்? தீட்டாவோட வேல்யூ அங்க அப்ளை பண்ணலாம். பாருங்க இன்டகிரல் E dA. இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ்ல இதான் கர்வ்டு சர்ஃபேஸ். இல்ல தீட்டாவோட வேல்யூ நம்ம என்ன பார்த்துட்டு பாருங்க. வாட் இஸ் தி தீட்டாவோட வேல்யூ? 0 டிகிரி. அப்ப என்ன சார் பண்ணலாம்? cos 0 போடலாம். cos 0 ஓட வேல்யூ என்ன சார்? cos 0 ஓட வேல்யூ 1 பிளஸ் கணக்கு வந்து நீங்க வந்து அழைச்சிட்டு ஏன்னா எனக்கு போர்டு பத்தாதுங்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்டெப்பை சுருக்கிறோமா இங்க வந்து cos 0 டிகிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வேணா cos 0 டிகிரி. அப்ப இது என்ன சார் ஆகும்? cos வந்து தீட்டா வந்து பாருங்க டாப் சர்ஃபேஸ்ல தீட்டாவோட வேல்யூ வந்து இங்க 90 டிகிரி போட்டுருக்கிறேன். அப்ப இங்க என்ன ஆகும் சார்? அதே மாதிரி இங்க 90 டிகிரி 90 டிகிரி. அடுத்து என்ன சார் ஆகுது? பாட்டம் சர்ஃபேஸ்ல அங்கேயும் நம்ம தீட்டாவோட வேல்யூ பாருங்க எழுதி போட்டுருக்கிறேன் 90 எழுதி போட்டுருக்கிறேன். ஸோ அங்கேயும் என்னமா தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி போட்டுருக்கேன். நான் வந்து 2 ஸ்டெப்பா வர வேண்டியது ஒரே ஸ்டெப்பா போட்டுருக்கேன். cos 0 ஓட வேல்யூ 1 plus integral E dA. cos 90 ஓட வேல்யூ 0 plus இங்கேயும் integral E dA. cos 90 ஓட வேல்யூ 0. அப்ப என்ன சார் உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க பாத்துக்கங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கம்மா. இங்க போட்டு காட்டுறேன். இன்டகிரல் E dA பிளஸ் 0 into anything 0 ஆயிடுமா? ஸோ அதனால டோட்டல் டைம் ஃபுல்லாகவே எனக்கு 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் பாருங்க 0 into anything 0. ஸோ டோட்டல் டைம் எனக்கு 0 ஆயிடுச்சு. அப்போ என்ன சார் இருக்குது? LHSல பார்த்தீங்கன்னா 5E. இப்போ 5E ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரல் E dA கொண்டு வந்தாச்சு. அதாவது இது வந்து டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸாக இருந்ததை நான் என்ன பண்ணிட்டேன் சார்? நான் இப்போ 3 டேமா பிரித்து அதை சிம்பிளை பண்ணி அது சிங்கிள் டேமா கொண்டு வந்து இங்கே நிற்க வச்சிருக்கிறேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா by using Gaussian law. By using Gaussian law. Gaussian law யூஸ் பண்ணலாமா? Gaussian என்ன சொல்றது? 5 ஓட வேல்யூ என்ன? q by epsilon naught. என்ன சொல்றது சார்? 5 ஓட வேல்யூ q by epsilon naught. அதை தான் நான் போட போறேன் பார்த்துக்கங்க. இன்டகிரல் E dA equal to 5E. 5E பதிலா q by epsilon naught. இங்க q வந்து enclosed. என்ன சரிங்க? enclosed ஓட மூடிய பரப்போறது அப்படிங்கறாங்க. இதுதான் காஸ் லா. சரியா? காஸ் லாவோட வேல்யூ போட்டாச்சு q by epsilon naught. ஆனா நமக்கு பாருங்க q ஓட வேல்யூ வேணும். q ஓட வேல்யூ வேணுக்கு நான் இங்க சின்ன ஒரு ஃபார்முலா எழுதி போடுறேன். அந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுங்க. சார்ஜ் டென்சிட்டி ஈக்குவல் டு சார்ஜ் பை ஏரியா. சார்ஜ் பை ஏரியா. சரியா? இங்க இதோட சார்ஜ் டென்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க லாம்டா கொடுத்திருப்பாங்க. சரியா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சார்ஜ் டென்சிட்டி இருக்குமா? சார்ஜ் இருக்குன்னு போட்டுட்டேன். இந்த சார்ஜ் டென்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா லாம்டா. அப்ப சார்ஜ் டென்சிட்டி இங்க லாம்டாவோட வேல்யூ சார்ஜ் பை ஏரியா. சார்ஜ் இங்க q பை வாட் இஸ் தி ஏரியாவோட வேல்யூ சார்? இப்ப பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கிறேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒயர் சொல்லியிருந்தேன். நான் இன்ஃபினிட்டி ஒயர் சொல்லியிருந்தேன். இப்போ லென்த்தை கம்பேர் பண்ணும்போது இந்த பிரெத் தட் மீன் அந்த சர்க்கிள் டயாமீட்டர் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ லென்த் மட்டும் எடுத்துக்கலாம் ஏரியாவில். அப்போ ஏரியா பாரு இங்கே நான் இங்கே லென்த் என்ன ஆகும் சார்? இங்கே நான் எல் எடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லைனா q ஈக்குவல் NE ஃபார்முலா கூட இதை கொண்டு வந்துக்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் போதும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் பாருங்க.
இந்த q ஓட வேல்யூ எடுத்து என்ன சார் ஆகும்? இதுல இருந்து q L lambda மாத்திக்கலாம். சேமிக்க பாருங்க. இன்டெகிரல் E dA is equal to q ஓட வேல்யூ என்னவா சார் நமக்கு? lambda L by epsilon naught. இதுல E வந்து கான்ஸ்டன்ட்மா இன்டெகிரலுக்கு வெளியே போட்டுடலாம். இன்டெகிரல் dA equal to lambda L by epsilon naught. இத பாத்தீங்க dA என்னவா சார்? சம்மேஷன் ஆஃப் dA. அதாவது இந்த சின்ன சின்ன பார்ட்டா நம்ம போடுறோம் பாத்தியா? அப்பர் சர்ஃபேஸ், டாப் சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ், கர்வ்டு சர்ஃபேஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு சர்ஃபேஸா எடுத்து சம்மேஷன் பண்ணோம்னா மொத்தம் அந்த காசியன் சிலிண்டர் நமக்கு கிடைச்சிரும். அதுக்கு நம்ம ஏற்கனவே சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரின்னு போட்டுருந்தோம். சரியா? அதுல பாத்தீங்கன்னா இதோட ஏரியாவோட வேல்யூ போட போறோம். E into ஏரியா. இப்போ ஏரியா ஆஃப் சிலிண்டர் என்ன சார் ஃபார்முலா? இப்போ பார்ப்போம் சிலிண்டர் நாட் வயர். அப்போ ஏரியா ஆஃப் சிலிண்டர் என்ன? 2 pi r into h ரைட். அப்போ 2 pi r into h ஹைட் வந்து நமக்கு என்ன பார்த்தோம்னா சிலிண்டர் வந்து L ல தான் போட்டுருக்கோம். சோ அதனால into L. இது புரியலனா நான் இதையும் வேணா இங்க எழுதி போட்டுறேமா. ஏரியா ஆஃப் cylinder equal to A equal to 2 pi r into h. சரியா? இந்த 2 pi r into h தான் நான் 2 pi r into L போட்டுக்கிறேன். Lங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த காசியன் சிமெட்ரி, இந்த காசியன் சிலிண்டரோட ஹைட் மாதிரி போட்டது. ஈக்குவல் டு lambda L by epsilon naught. அடுத்த என்ன சார் ஆகும்? இந்த Lக்குமே இந்த L கேன்சல் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன சார் வேணும்னு பார்த்தோம்னா E ஓட வேல்யூ வேணும். அப்ப E ஓட வேல்யூ வேணும் அப்படிங்கும்போது lambda by 2 pi r கீழ கொண்டு வந்துடலாம். 2 pi r into epsilon naught. அப்ப இதுதான் நமக்கு தேவையான E ஓட வேல்யூ. பட் E வெக்டார் வேல்யூ வேணும்னா இங்க வந்து பார்த்தா r கேப் போட்டுருப்பீங்க அவ்வளவுதான். E வெக்டார் வேணும்போது இது r கேப் போட்டுருப்போம். ஏன்னா யூனிட் வெக்டர் கொண்டு வந்திருப்போம். சரி லிசன் பண்ணிக்கங்க. சரி சார், இந்த வேல்யூ வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த சிலிண்டர்ல இங்க பார்த்து E ஓட வேல்யூ எல்லா பக்கம் அதே வேல்யூ தான் வரும்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபார்முலா கிடைச்சதை வச்சு நம்ம ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்ணலாம். என்னன்னா இந்த ஃபார்முலா வந்து எதுக்கெல்லாம் சார் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபைனைட் சார்ஜ் வயருக்கு வந்து இது வந்து இந்த ஃபார்முலா வந்து அப்ளிகபிள். சரியா? சப்போஸ் இல்ல சார் இது வந்து இன்ஃபைனைட் இல்ல சார் ஒரு ஃபைனைட்டான எனக்கு ஒரு வயர் தான் இருக்குது அப்படிங்கும்போது அப்ப பாருங்க இந்த எண்டு தெரியும், அந்த வயருடைய இந்த எண்டு நமக்கு தெரியும், இந்த எண்டு நமக்கு தெரியும். ரெண்டு எண்டு தெரியும் போது அதோடைய மிட் பாயிண்ட் இங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்மா இங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மிட் பாயிண்ட் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ பார்த்தோம்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ பார்க்கறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். அங்க இருக்கக்கூடிய அப்ராக்சிமேட் வேல்யூ, அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய அப்ராக்சிமேட் வேல்யூ பார்க்கறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். எப்போ ஆமா சார் இது ஃபைனைட்டா இருக்கும், இன்ஃபைனைட்டுக்கு இது ஓகே நோ ப்ராப்ளம். ஃபைனைட்டா இருந்தா அவருடைய சென்டர் போர்ஷன்ல பார்க்கறதோட வேல்யூவோடைய அப்ராக்சிமேட்டோட வேல்யூக்கு இது ஈக்குவலா இருக்கும். ஒன்று ஈயோட வேல்யூ 1/r ஓட வேல்யூக்கு எப்படி சார் இருக்குதாமா டிபெண்ட் பண்ணி இருக்குது. இன்னைக்கு சொல்றதா இருந்தா ஈயோட வேல்யூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி லாம்டா. லாம்டா அதிகமாக ஈயோட வேல்யூ அதிகமாகும். வாட் இஸ் லாம்டா சார்? லாம்டாங்கிறது சார்ஜ் டென்சிட்டி. சார்ஜ் டென்சிட்டியோட வேல்யூ அதிகமாக சார்ஜோட வேல்யூ அதிகமாக ஈயோட வேல்யூ அதிகமாகும். ஆரோட வேல்யூ அதிகமாக ஈயோட வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இது வந்து 1/n இருக்கிறதுனால. அதனால தான் இது டிபெண்ட் ஆன் த 1/r னு போடுறோம். நான் வெறும் r னு சொல்றேன். சரியாமா? ஓகே. அடுத்த பாயிண்ட் பாருங்க. இங்க லாம்டா வேல்யூ கிரேட்டர் than 0 ஆ வச்சுக்கோமா. தேர்ட் பாயிண்ட் பண்றது இப்போ நல்லா கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா இது வந்து அப்ளிகபிள் ஃபார் இன்ஃபைனைட் சார்ஜ் வயருக்கு. இதே வந்து பார்த்தோன்னா ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா அப்படி சென்டர் போர்ஸ் மட்டும் பார்க்கறதுக்கு இந்த ஃபார்முலா அப்ராக்சிமேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் ஃபார் லாம்டா அண்ட்
depend on 1 by r. Second point மா. Third point பாருங்க, lambda ஓட வேல்யூ greater than 0 ஆ இருந்துச்சுனா, lambda ஓட வேல்யூ greater than 0 ஆ இருந்துச்சுனா என்ன ஆகுனா to outward direction of the electric field. அங்க இருந்து வெளிப்புறத்தை நோக்கி போயிட்டு இருக்கு electric field. lambda ஓட வேல்யூ less than 0 ஆ இருந்துச்சுனா to invert the direction of the electric field ஓட வேல்யூ. அப்ப invert என்ன சார் அர்த்தம்? மைனஸ். சார்ஜ் தான் வந்து மைனஸ் கொடுக்குறாங்க. இது தேர்ட் பாயிண்டா கன்சிடர் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ மொத்தம் 3 பாயிண்ட் இதுக்கு ரிசல்ட்டோட விட்டுறாதீங்க. இதுக்குள்ள ஒரு 3 பாயிண்ட் எழுதணும். 3 பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் சொல்லிட்டேன். E வெக்டர் வந்து only for definite infinite சார்ஜ் வேல்யூ மட்டும் தான். ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா அந்த சென்டர் போர்ஷன்ல பார்க்கக்கூடிய E யோட அப்ராக்ஸிமேட் வேல்யூக்கு இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் E is directly proportional to lambda and is depend on the 1 by r. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த lambda ஓட வேல்யூ greater than 0 ஆ இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் டு அவுட்வர்ட் தி சார்ஜ் வயர்மா, லெஸ் than 0 ஆ இருந்துச்சுன்னா டு இன்வர்ட் தி சார்ஜ் வயர். இன்வர்ட் மீன்ஸ் தட் இஸ் மைனஸ் அப்படிங்களா. இந்த 3 பாயிண்ட் எழுதி கன்க்ளூஷன் போட்டு முடிச்சிருங்க. எனி டவுட்?